புக்ஸ்லாம் சூஸ் பண்ணுறீங்க. இந்த நேரத்தில் இந்த புக்கு தான் படிக்கணும் உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிறைய நேரங்களில் நான் என் லைஃப்பில் என்ன கோ த்ரூ பண்ணுறேன், இல்லை இப்போதைக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது, அதை அலைன் பண்ணின ஒரு சில டாபிக்ஸ் இருக்க புக்ஸாக பார்த்து நான் சூஸ் பண்ணுவேன். பட் ஒரு சில நேரங்களில் எல்லாரும் அட் அ டயத்தில் ஒரே புக் படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த புக்கு பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கும்போது என்னடா இருக்குது இந்த புக்கில் அப்படின்னு சொல்லி எடுத்த புக்கு தான் இட் எண்ட்ஸ் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலின் ஹூவர் எழுதின இந்த புக். இது வந்து ஒரு கதை புக், இட்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் இதில் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பேஸ் பண்ணின ஒரு புக் தான். ரொமான்டிக் ஃபிக்ஷன்னு சொல்லலாம், ஏன்னா ரொமான்ஸும் ஹை லெவலில் இருக்குது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இல்லையா, அதை பற்றியும் அதிகமாக டீல் பண்ணக்கூடிய புக் தான் இந்த புக். ஒரு தீபாவளிக்கு வீட்டில் இருந்து நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கள் பாட்டியை பைக்கில் கூப்பிட்டு போகிறேன். பாட்டிக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ரோட்டில் வர எல்லாரையும் திட்டுறாங்க. நான் பிரேக் போட்டு அவன் எப்படி நடுவில் வரலாம், இவன் ஏன் இப்படி போகிறான், அங்கே பாரு அவன் லைட்டு போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ரோடு சரியில்லை, சுற்றி வரவன் சரியில்லை, தான் பேத்தி மட்டும்தான் கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ஸோ பெரும்பாலான நேரங்களில் எப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படிங்கும்போது அவங்களோட ஃப்ளாஸ்லாம் நமக்கு மறந்துடும். ஏன்னா அவங்க பண்ணுற ஒரு சில தப்புகள்லாம் கூட நமக்கு ஒரு பாயிண்ட்டில் நம்ம சரின்னு நினச்சிப்போம் இல்லையா, இதுக்கு தான் அவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்க பண்ணல ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கும், மற்ற நேரத்தில் நம்ம ரொம்ப லவ் பண்ணுறாங்க இல்லையா, அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை நினச்சி நம்ம வந்து அவங்கள வந்து விட்டுட்டு போகலாமா, இல்லை அதை பற்றி அவங்கள தப்பாக நினைக்கலாமா, இவங்களை பற்றி இன்னொருத்தங்கிட்ட பேசுறது சரியா, இந்த மாதிரி நமக்கு நிறைய டவுட்ஸ்லாம் வரும். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய நேரத்தில் இந்த மாதிரி டவுட்லேயே இருக்கிறது தான் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃபிடென்ட்டாக இந்த பர்சன் இப்படி தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த பர்சனுக்கு நம்ம இப்படி தான் தெரிஞ்சுக்கணும், இதை தாண்டி ஒரு சில ஊழல்லாம் வரது தான். பட் அதுக்காக பயந்தோ இதை பற்றி பேசணுமா அப்படிங்கிற பயம்லாம் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ காலின் ஹூவர் எழுதியிருக்க இந்த புக் வந்து அவங்களுக்கு பயங்கர க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், இது வந்து ஒரு படமாக எடுக்கணும், இது ஒரு புக்காக எழுதினா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும்ல. அந்த மாதிரி அவங்க லைஃப்பில் அவங்க அம்மா அப்பாவோட கதையை தான் இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. அம்மா அப்பாவோட லவ்ல இன்ஸ்பயர் ஆகி இந்த கதையை எழுதலை. ஒரு அப்யூசிவான ஒரு அப்பா, ஸோ வந்து அம்மாவை அப்படி அடிக்கிறாங்க, கண்ணு முன்னாடி அம்மா ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு அப்பாவோட ஏன் இந்த அம்மா இருக்காங்க, இவரை விட்டுட்டு போயிடலாம் இல்லையா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா, நான் பெருசானா எங்கள் அம்மா மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது, முக்கியமாக எங்கள் அப்பா மாதிரியான ஒரு நபரை என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் வச்சுக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கிற ஒரு பொண்ணு. அப்படி வளர்ந்தவங்க தான் காலின் ஹூவர். ஸோ இவங்க தன்னோட அம்மா அப்பாவோட பெர்மிஷனோட, முக்கியமாக அவங்க அம்மாவோட பெர்மிஷனோட இந்த புக்கை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஏன்னா சின்ன வயசில் நம்ம பார்க்கும்போது, வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்படி இவங்க ஹர்ட் பண்ணுறாங்க, நம்மளை எப்போ தான் அழ வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வரதான் சரி அப்படின்னு தோணும். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஏன் அதை விட்டுட்டு வர மாட்டேங்கிறாங்க, இது தவறுன்னு தெரிஞ்சும் ஏன் அவங்க கூட இருக்காங்க. ஸோ நிறைய இமோஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அந்த ஒரு டாக்ஸிசிட்டியை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க காலின் ஹூவர். கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா இதோடைய மெயின் லீட் வந்து லில்லி அப்படிங்கிற கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து இவங்க அம்மாவை இன்ஸ்பயர் பண்ணி அவங்க எழுதியிருக்காங்க. அண்ட் ரயில் அப்படிங்கிறது தான் வந்து ஹீரோ வந்து தன்னுடைய அப்பாவை இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ லில்லிக்கு எப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன், ஆனால் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பொண்ணு. அதே மாதிரி ரயில் அப்படிங்கிறவங்கள பார்த்தா ரயிலுக்கு எப்படின்னா பயங்கரமாக லவ்வெல்லாம் காமிப்பார், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் கோவம் வந்துருச்சு அப்படின்னா அவர் பிஹேவ் பண்ணுறது யாருனாலையும் பார்க்க முடியாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி மேரேஜ் வரைக்கும் போகுது, இனிஷியலாக எனக்கு வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் தான் வேணும், இல்லை கேஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப ஷுவராக கன்ஃபார்ம்டாக இருக்கிற ரயில் வந்து லில்லியை பார்த்தோன்னே எனக்கு கல்யாணம் பண்ணும், உன்னோட தான் நான் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுக்கிறாரு. அப்போ இவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன் ஒரு சில நேரங்களில் லில்லியோட ஒரு எக்ஸை பற்றி தெரிய வரும்போதோ, இல்லை லில்லியோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி தெரியும் போதோ அவரோட அக்ரெசிவ் பிஹேவியர் வந்து லில்லிக்கு தன்னுடைய அப்பாவை வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால தன்னோட அம்மா அப்பாவோட தன்னையும் தன் ஹஸ்பண்டையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, மறுபடியும் இதே ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக ஆச்சு அப்படின்னா நான் ரொம்ப யோசிக்கக்கூடாது, ப்ராபப்ளி ரயிலுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்குமா இருக்கும், அவன் நல்லா லவ் பண்ணுறானா இருக்கும், ஆனால் அவன் லவ் பண்ணுற விதமும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமும் சரியான விதம் கிடையாது அப்படிங்கிறத இவங்க ரியலைஸ் பண்ணும்போது இந்த முடிவு எப்படி போகுது. நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்சவங்க அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, அவங்க ஒரு சில தவறுகள் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரியுது, அதுக்கு நம்ம ரொம்ப காலமாக ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பட் இதையும் தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப்பில் சர்வைவ் பண்ணுறது சரியா? இந்த புக்கில் வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு அதே ஒரு கேள்வி வருது, இது தன்னோட குழந்தைக்கு நடந்தால் இதை நான் எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன், என் பொண்ணை வந்து ஒருத்தன் வந்து அடிக்கிறான், அவனை வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறான், என் பொண்ணை வந்து அவன் ஏமாத்துறான் அப்படின்னா அவனுக்கு நான் என்ன ஜஸ்டிஸ் கொடுப்பேன், அந்த பொண்ணுக்கிட்ட நான் என்ன சொல்வேன், ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்திருந்தானே சொல்வேன், அவனுடைய கஷ்டப்படி நான் சொல்வேனா, இந்த மாதிரியான ஒரு சில கேள்விகள்லாம் வரும்போது தான் இவங்க அந்த டஃபஸ்ட் டெசிஷன்லாம் எடுக்கிறாங்க. என்னோட சின்ன வயசில் தன்னுடைய அம்மா வந்து இந்த மாதிரி டொமஸ்டிக் அப்யூஸை வந்து கோத்ரூ பண்ணாங்க அப்படிங்கிறதுனால
இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க நிறைய அவங்க அம்மாவை பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளோடு அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணும்போது இனிஷியலாக சொன்னேன்ல, எங்கள் அம்மா மாதிரி மட்டும் நான் லைஃப்பில் இருக்கவே கூடாதுன்னு நினச்ச அதே பொண்ணு அவங்க அம்மாவை இப்போ பார்க்கும்போது ஷீ ஃபீல்ஸ் அம்மா நான் பெருசானா ஒன்றை மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரு மெச்சூரிட்டி, இதெல்லாம் வரதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் இந்த புக்கில் இருக்குது. ஸோ இதுக்கான ரிவ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தங்க திட்டுறாங்க, ஒருத்தங்க அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அந்த டாக்ஸிசிட்டி நம்ம பயங்கர அட்ராக்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சில காரணங்கள். அண்ட் இன்னொரு பக்கம் இவ்வளோ அடி வாங்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இன்னும் இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு சில செக் பாயிண்ட்ஸ். அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பா, இல்லை பீரியடில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கா, இந்த மாதிரியான நிறைய தாட்ஸை அவங்க இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. நிறைய நேரங்களில் டிவோர்ஸோ இல்லை செப்பரேஷனோ வந்து நெகட்டிவான ஒரு வேர்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில பேருக்கு அது 100% ஃப்ரீடமாகவும் அமையலாம் அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் அவங்க வந்து நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, இந்த புக்கு வந்து பப்ளிஷ் ஆன வருஷம் வந்து 2016. ஆனால் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. யாரை பார்த்தாலும் அந்த புக்கு நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ஐயோ லில்லி நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லில்லி ரொம்ப பாவம், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இடத்துல அவங்க பேசும்போது இந்த கேரக்டரோட இம்பாக்ட் ஏன் இப்படி இருக்குது, நமக்கு வெளில இருந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு படித்த பொண்ணு மாதிரி தெரியுது, இவ்வளோ ஸ்ட்ராங்கான பொண்ணு தெரியுது, இவன் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்ல சிக்கிட்டு இருக்கா, இவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமாச்சு, அந்த பொண்ணு கிட்ட போய் இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கான், அந்த மாதிரி நம்ம வெளில நிறைய பேசுவோம். ஸோ அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸோட ரிலேஷன்ஷிப்பில் உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம லைஃப்லேயே நம்ம வந்து ரொம்ப தெளிவானவங்க அப்படிலாம் நினச்சிருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி மாட்டிகிட்டு இருப்போம். ஏன்னா அந்த இடத்துல லாஜிக்கை தாண்டி இமோஷன்ஸும் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு முடிவை டக்குன்னு எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கேட்டிக்கான கண்டிஷன்ஸ் இந்த புக்கில் வந்து நிறையா இருக்குது. எனக்கு பிடிச்ச விஷயம்னா, எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு 2 கேரக்டர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கும், நேக்கட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ இந்த மொமெண்ட்டில் வந்து நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ப்ராபப்ளி அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நிறைய இடத்துல தப்பாக போகும்போது அந்த நேக்கட் ட்ரூத் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியோ சேவ் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை இது இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு நமக்கு டவுட் வரும். ஸோ அதுதான் அங்கே மிஸ் ஆகுது அப்படிங்கிறத கடைசியில் வந்து சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு காரணத்துலையும் எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட இருக்க அந்த நபர்கிட்ட அந்த நேக்கட் ட்ரூத்தை முழுமையாக அந்த உண்மையை சொல்ல முடியுமா, அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா, அப்படி ஒன்று இருந்தால் தானே அது ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அண்ட் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் வந்து, நான் ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருப்பேன், இந்த ஃப்ராசன் அப்படிங்கிற அந்த அனிமேஷன் மூவியில் வந்து டூ த நெக்ஸ்ட் ரைட் திங் அப்படின்னு சொல்லும்போது அது என் லைஃப்பில் என்னுடைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் அந்த ஒரு மந்த்ராவாக நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அதே மாதிரி இவங்க வந்து இந்த ஃபைண்டிங் நீமோலேருந்து கீப் ஸ்விம்மிங், அதுதான் அந்த டோரி சொல்லும்ல, ஸோ அதுதான் வந்து இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு சில கட்டத்தில் அந்த கீப் ஸ்விம்மிங் வரும்போது நமக்கே இதாக இருக்கும், ஆஹா ஆமாம் நீ இந்த இதோடு நிற்காத ஓடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலி ஒன்று இருக்கும், இதுக்கு மேலே நீ ஸ்விம் பண்ண வேணாம், நீ கரை சேர்ந்துட்ட அப்படின்னு அந்த முடிக்கும் போது ஒன்று சொல்லுவாங்க. அந்த சிச்சுவேஷனில் அந்த டயலாக் வந்தோடனேவே நமக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கும். ஃபைனலி பரவாயில்ல, எவ்வளோ நீ கோத்ரூ பண்ண, யூ கேன், நீ இதுக்கப்புறம் வந்து நீந்த வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம், நீ வந்துட்ட உன் இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கும் ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது ஈஸியான ஒரு கதை புக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இட் எண்ட்ஸ் வித் அஸ் அப்படிங்கிற இந்த புக்கு வந்து நீங்கள் பிக் பண்ணி ஈஸியாக படிக்கலாம். நிறைய ரொமான்ஸ் இருக்குது, நிறைய பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் இருக்குது, அந்த டாக்ஸிக் ட்ராமா அதுவும் நிறையா இருக்குது. நான் எனக்கு படிக்கும்போது நம்ம சின்ன வயசில் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் ஃபைட்ஸ் அதெல்லாம் தான் ஞாபகம் வந்தது. பட் நிறைய பேருக்கு பல வருஷமாக, அதாவது அவங்க 40 வயசு 50 வயசுலையும் இந்த மாதிரியான ஒரு டாக்ஸிசிட்டி, இந்த மாதிரியான ட்ராமா வந்து லைஃப்பில் நடந்துகிட்டே தான் இருக்கும். வெளிலேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து பரிதாபம் தான் பட முடியும். ஏன்னா எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா அவங்கனால தான் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க முடியும். ஸோ அந்த முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்க, என்ன முடிவுகள் எடுக்கணும், அது சம்மந்தமாக தான் இந்த புக் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் புக்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை படிக்கலாம். நிறைய பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த புக் படிக்கலாம். இல்லை நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, ஒரு சில கேரக்டர்ஸ் ரொம்ப ரிலேட்டபிளாக இல்லை, பட் ஸ்டில் இந்த புக் பயங்கர பாப்புலர் புக் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே பாராட்டிட முடியாது. ஒரு சில இடத்துல இந்த கேரக்டர்ஸ்லாம் எனக்கு இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்குமா ஜீவா அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர்ஸும் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு அந்த லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்ஜே அனந்தி ஆகிய என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் லிங்க் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் லிங்க் ஃபாலோ பண்ணலாம். குட் ரீட்ஸில் காலின் ஹூவரோட இந்த புக் மட்டும் இல்லை, இவங்களோட மற்ற புக்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாரும் உலகத்தில் இந்த புக் இப்போ அதிகமாக படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நானும் குட் ரீட்ஸில் இருக்கேன், இந்த புக்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், படிக்கணும் ஆசைப்படுறேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன், அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் போட்டு இருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயங்கள்லாம் இது எதுக்கு நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், இது கேட்டிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இதையும் தாண்டி என்கிட்ட ஏதாவது நீங்கள் பெருசாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா rj@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட மெயிலை நீங்கள் அனுப்பலாம். பாய்.